லக்ஷ்மி. I'm very sorry. குழந்தை கருவிலேயே இறந்து போயிடுச்சு. ஆபரேஷன் செஞ்சு குழந்தை வெளியே எடுக்கணும். அது மட்டும் இல்ல, கர்ப்பப்பை ரொம்ப இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால உடனே கர்ப்பப்பையையும் எடுத்தாகணும். அப்போ குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டா அப்புறம் தாயோட உயிருக்கு ஆபத்தாயிடும். குழந்தைங்க இல்லைன்னு பரவாயில்ல டாக்டர், எனக்கு என் மனைவி வேணும். ஓகே, I'll make arrangements. சித்தப்பா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா லட்சுமிக்கு. நந்தினி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே எல்லாரையும் விட அதிகமா சந்தோஷப்பட்டது லட்சுமி தான். பிறக்க போற குழந்தைய நினைச்சு எவ்வளவோ கனவு கட்டா. இனிமே குழந்தைய பிறக்காதுங்கிற உண்மை தெரிஞ்சா லட்சுமியால தங்கிக்க முடியா சித்தப்பா. லட்சுமி, இந்த விஷயம் உனக்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்சா உங்க அண்ணன் ரொம்ப வருத்தப்படுவார். ஒரு வகையில தெரிஞ்சுக்காத மாதிரி இருக்கிறது நல்லது. நீ கொடுத்த பவுடரை பாயசத்துல கலந்துட்ட, அது அபாஷன்ல கொண்டு வந்து விட்டுடுச்சு. குட். நான் கூட நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு கர்ப்பப்பையை எடுத்துட்டேன். இத வச்சுக்க. நந்தினி, எங்க இப்படி நடந்துச்சு? தாயாகிற பாக்கியம் எனக்கு கிடையவே கிடையாதா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ நிச்சயமா தாயாக போற. அன்பா குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு அழகா சாப்பாடு ஊட்ட போற பாரு. அம்மா நந்து, நந்து இந்த ஜூஸ் குடிமா. வேண்டாம் அத்தை, எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நந்தினி, வாங்கிக்க. நீங்க ஃபேக்டரிக்கு போங்க தம்பி. வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேதனை குறையும். ஜாகிரதையா இரு. குடிமா. கவலைப்பட்டு உட்கார்ந்துட கூடாது. இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏன் சந்தேகம் என்னன்னா, எங்க உனக்கு குழந்தை பிறந்தா தான் மேலையும் தான் பிள்ளைங்க மேலையும் பாசம் குறைஞ்சிடுமோன்னு உன் நாத்தனார் லட்சுமி தான் உனக்கு அபாஷன் பண்ணி இருக்கணும். இல்லன்னா தங்கச்சி பசங்க மேல பாசம் அதிகமாயி உன் புருஷன் தான் செஞ்சிருக்கணும். அவங்க எதுக்காக செய்யணும்? எதுக்காகன்னா அவங்க ஊர்ல உலகத்துல இல்லாத அண்ணன் தங்கச்சிமா. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க அத்தை. ஆதரவு இல்லாம இருந்தனா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு காரணம் லக்ஷ்மி. தங்கச்சி சொன்ன உடனே எதை பத்தியுமே யோசிக்காம என் கழுத்துல தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே ராணி ஆக்குனார் அவரு. அப்படிப்பட்டவங்களை சந்தேகப்படுறது பாவம். அடிப்பொடி பைத்தியக்காரி. அனாதையா கிடந்த உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக்குனா என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கு வேணும் அவ திட்டம் போட்டிருக்காடி. வாய மூடு. உனக்கு வயசு கூட கூட புத்தி மழுங்கி போகுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நல்லவங்களை பத்தி கூட கெட்டதாவே சொல்லிக்கிட்டு வர. என்னமோமா, ஒரு வகையில நீயே என்ன மாதிரி அனாதையாச்சேன்னு நினைச்சு பார்த்தேன். எனக்கு எதுக்குடி இதெல்லாம்? என்ன லட்சுமி இது? நீ இப்படி சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம வருத்தப்பட்டு இருந்தா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும் சொல்ல? அண்ணனை நினைச்சா
என்னால சாப்பிட முடியலங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத என் அண்ணனுக்கு கடவுள் ஏன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தாரு? எங்க அண்ணன் தங்கச்சி பந்தத்தோட பிறக்க போற குழந்தைக்கு என் பையனை கொடுத்து சம்பந்தம் ஏற்படுத்திக்கலாம் நினைச்சேன். அந்த கடவுளுக்கு கூட கண் இல்ல. இந்த ஜென்மத்துல எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல. அட்லீஸ்ட் என் அண்ணனோட துக்கத்தை பங்கு போட்டுக்க கூட எனக்கு கொடுத்து வைக்கலாம். ஏய், இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும் லட்சுமி. எனக்கு ஆறுதல் சொல்ல நீங்க இருக்கீங்க. ஆனா என் அண்ணன் மனசுல வேதனைய சொல்லிக்கிட்டு வெளியே சொல்லாம புழுங்கி போறாரு. என்னங்க, நான் நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு என் அண்ணன் வீட்டுக்கு போறேன். நம்ம குழந்தைங்களை பார்த்தாலாவது என் அண்ணன் தன் கவலைய கொஞ்சமாவது மறந்திருப்பாரு. சரி லட்சுமி, ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. உன் மனசுல இருக்கிற வேதனை உங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாது. ஓகே? டாக்டர், கண்ணு திறந்திருக்கு, வாய் பொளந்திருக்கு, பேச்சே வரல டாக்டர். வெரி சீரியஸ் கண்டிஷன். என்ன டாக்டர் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு ஏன் இப்படி ஆச்சு? உங்க பொண்ணு பார்க்க கூடாத உன்னை பக்கத்துல பார்த்து பயந்துருக்கா. எப்ப பயம் தெரியும்? முள்ளால எடுக்கிற மாதிரி பயத்தை பயத்தால தான் இருக்கணும். எதை பார்த்து அவ பயந்தாலோ மறுபடியும் அவ அதையே பார்த்தாதான் உங்க பொண்ணு ரெக்கவரி ஆவா. இன்னும் 12 ஹவர்ஸ்க்குள்ள அவ அதை திரும்பவும் பார்க்கணும். இல்லன்னா அவ உயிருக்கே ஆபத்து. ஐயோ, என் பொண்ணு எதை பார்த்து பயந்தான்னு இப்ப அவளால சொல்ல முடியாதே. இத பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களா? சாட்சி இருக்கு. நீ ஏன்டா தேவையில்லாம இதுல மூக்கு நுழைக்கிற? நான் மூக்க நுழைச்சா தான் உங்க பொண்ணு நாக்கு அசைக்க முடியும். அந்த சாட்சி நான் தான். ஏண்டா, என் பொண்ணு எதை பார்த்து பயந்தான்னு உனக்கு தெரியுமா? அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அது உனக்கு ரொம்ப க்ளோஸ்னு சொல்லு. ரொம்ப க்ளோஸ். நானும் அதுவும் இப்படி அப்படி. சீக்கிரம் சொல்லு, என் பொண்ணு எதை பார்த்து பயந்தா? அந்த ரகசியத்தை சொல்றதா தான் என்னோட 3 அவசியத்தை நீங்க ஒத்துக்கணும். சீக்கிரம் சொல்லி சொல்லடா. கண்டிஷன் நம்பர் 1, என் இடுப்புல இருக்கிற இரும்பு சங்கிலியை கட் பண்ணி விட்டுட்டு என் கழுத்துக்கு தங்க சங்கிலியை போடணும். கண்டிஷன் நம்பர் 2, உங்க பொண்ணு கழுத்துல நான் தங்க தாலியை கட்டணும். கண்டிஷன் நம்பர் 3, நமக்கா உங்க சொத்து பூரா என் பேர்ல எழுதி வைக்கணும். ஏண்டா, நம்பரை இங்க சொல்லிட்டு கண்டிஷன் அங்க போய் சொல்றீங்க. நீங்க அடிப்பீங்கிற பயத்தாதான். சொல்லு. வீடு தீப்பு தெரியும் போது அணைக்கிறதுக்கு தண்ணி இருக்குதுங்களா? அது ஆத்து தண்ணியா அறிவு தண்ணியான்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறேன். யோ, உனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு, அவளும் சாக கிடக்குறா. பேசாம கண்டிஷன் ஒத்துக்கையா? இன்னும் 11 ஹவர்ஸ் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. ஐயோ மகளே, தூண்டா வழக்கா இருக்கிற ஒண்ணு இந்த காண்டாமிருக குடுக்கற நினைக்கும் போது என் கண்ணுல ரத்த கண்ணீர் வருதுமா, ரத்த கண்ணீர் வருது. மாமா, மெதுவா அடிச்சுக்குங்க. தூணு ரொம்ப வீக்னஸா இருக்கு. பில்டிங் இடிச்சு விழுந்துற போகுது. அப்புறம் புது வீடு கட்டி கொடுங்க. கண்டிஷன் நம்பர் 4 போட்டு போறேன். இந்த தடவை அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டினா நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே நிச்சயமா அம்மனுக்கு கோயில் கட்டலாம். உடனே லட்சுமிக்கு போன் பண்ணி வர சொல்றேன். அவ கையாலேயே பூமி பூஜை பண்ணட்டும். நல்ல யோசனை தம்பி. இந்த விஷயம் நல்லபடியாவே நடக்கும். எல்லா ஏற்பாடுகளும் நீங்க தான் பாத்துக்கணும். அது என்கிட்ட விடுங்க. நான் அட பேசிட்டே இருக்கு வந்துட்டா பாரு லட்சுமி. உனக்கு 100 வயசுமா லட்சுமி? வா 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 வா. லட்சுமி, ஹாய். குடுங்கம்மா. எப்படி இருக்கேன்னு? நல்லா இருக்க. நந்து, என்னது? அங்க பாரு. ஏமா மாப்பிள்ள வரலையா? அவர் ஆபீஸ் ஒர்க்ல பிஸியா இருக்காருன்னு. லக்ஷ்மி வந்திருக்கா? லக்ஷ்மி. இந்த லக்ஷ்மி எல்லாத்தையும் சுருட்டிட்டு போக வந்த லக்ஷ்மி. எனக்கு எதுக்குடி அம்மா இதெல்லாம்? நாங்க நீங்க கிளம்புங்க. சித்தப்பா, நீங்க உடனே போய் பூமி பூஜைக்கான ஏற்பாடு. அண்ணி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்.